மாறிட்டதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன், பெருமையும் படுறேன். இதுக்கு முன்னாடி நான் விவசாயத்தை பார்த்துக்கிறதுக்கு எங்க அப்பா கூட எப்போ போனேனோ அப்போவே நிறைய கஷ்டங்களை பார்த்து நான் எதிர்க்கணமாய் வந்தது. உதாரணத்துக்கு லேபர் ப்ராப்ளம், சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் நிறைய டைம் எடுக்கிறது, அப்புறம் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே சேலஞ்சஸ்களை நான் பார்க்க வேண்டியதாக வந்தது. அதுக்கப்புறம்தான் வாழ்க்கையில் எனக்கு ஒரு உண்மையான நண்பன் கிடைச்சான். அவன் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையை மொத்தமாக மாற்றிட்டான். அந்த நண்பனோட பேரு தான் ஜான் டியர். என்னோட வாழ்க்கையிலேயே நான் எடுத்த எல்லாத்தை விட பெஸ்ட் டிசிஷன். சரிதான் தீபக், எனக்கு புரியுது. நான் தான் உன்னோட சிறந்த நண்பன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாம எல்லாரும் சேர்ந்து இதே மாதிரி முன்னேற்றத்தை பெறுவோம் என்கிற இந்த விசுவாசத்தோட தான் நான் என்னோட பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜீனு, நான் உனக்கும் தான் நன்றி கடப்பட்டிருக்கேன். நீ தானே எனக்கு ஜான் டியரோட அறிமுகப்படுத்தினவன். அதான விஷயமே. இப்போது எங்களுடன் இணைகிறார் திரு தீபக்கின் மகன் சூரஜ். சூரஜ் விவசாய படிப்பில் பட்டம் பெற்ற பிறகு நகரத்திலிருந்து திரும்புகிறார். சூரஜ் தனது விவசாய அனுபவத்தை இங்கே நம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு விரும்புகிறேன். இந்த வாய்ப்பிற்காக அனைவருக்கும் நன்றி. நான் பட்டம் பெற்றுள்ளேன், ஆனால் எனது உண்மையான கல்வி எனது தந்தையின் வயல்களில் இருந்தது. வளர்ந்து வரும் விவசாய பழக்கங்களுடன் என் தந்தையும் தன்னை மாற்றிக்கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். சாதாரண விவசாயியில் இருந்து முற்போக்கான விவசாயியாக மாறியதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டுமானால் புத்திசாலித்தனமான விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்பதையும் கல்லூரியில் படித்தேன். விவசாயம்னா புஸ்தகத்துல படிக்கிறது கிடையாது, பிராக்டிக்கல் அனுபவம் வேணும். ஆம், நானும் அதை நம்புகிறேன். ஆனால் விவசாயத்தை வணிக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நம்மால் செய்யக்கூடியவை அதிகம். எடுத்துக்காட்டாக வருமானத்தை அதிகரிக்க பண பயிர்களை வளர்ப்பது, சரியான நேரத்தை பயன்படுத்தி சமூக விவசாயம், அது மட்டுமல்லாமல் முறையான பேக்கேஜிங், சந்தைப்படுத்துதல் மற்றும் விநியோகம் மூலம் எங்கள் பண்ணை பொருட்களை வாடிக்கையாளருக்கு நேரடியாக வழங்க முடியும். இவை அனைத்தும் நம்மை புத்திசாலி விவசாயியாக மாற்றும். விவசாயம் மற்றும் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு இவை அனைத்தும் முக்கியம். இதற்கு நாம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். ஆனா இந்த டெக்னாலஜிலிருந்து வேற என்ன அவ்வளோ பெருசா வந்துடும். டிராக்டர் முதலியான மெஷின்கள்லாம் நாங்களும் யூஸ் பண்றோம்ல, அதுவே போதும் நம்ம விவசாயத்துக்கு. ஆனால் விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பங்களை இணைத்தால் அனைத்து பணிகளும் சரியான நேரத்தில் முடிவடையும், மேலும் முயற்சியும் குறையும். விவசாயி கஷ்டப்படுறதுக்கு பயந்தா எங்க உருப்பட முடியும்? இந்த டெக்னாலஜி அது இதுங்கிறதுலாம் கேட்க மட்டும்தான் நல்லா இருக்கும். விவசாயத்துல நம்ம கை தான் வேலை காவுறது. இருந்தாலும் நீ சொல்றது கேக்குறோம், நாங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல டவுன் காலேஜ்ல என்னத்தை கத்துக்கிட்டேன்னு. இன்று உருவாக்கப்பட்டுள்ள டெக்னாலஜி விதைப்பதில் இருந்து அறுவடைக்கு பிந்தைய காலம் வரை நமது விவசாய பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் உதவுகிறது. ஜான் டியரின் அதிவேக நடவு இயந்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது வேகமான வேகத்தால் குறைந்த நேரத்தில் அதிக வரிசைகளில் விதைகளை நடவு செய்கிறது. அதன் துல்லியம் காரணமாக வரிசைகள் மற்றும் விதைகளுக்கு இடையிலான தூரமும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒவ்வொரு தாவரமும் சரியான அளவு ஊட்டச்சத்தை பெறுவதை இது உறுதி செய்கிறது. இது மேம்பட்ட பயிர் விளைச்சலுக்கு வழிவகுக்கிறது. விவசாயிகளின் வசதிக்காக ஜான் டியர் கிரீப்பர் ஸ்பீட் டிராக்டரை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன் உதவியுடன் அறுவடைக்கு பிறகு வாழைத்தண்டுகளை மண்ணில் இது எளிதில் கலக்கிறது. இதன் மூலமாக மண்ணின் தரத்தை இது மேலும் மேம்படுத்துகிறது. டிராம் 4 போன்ற தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட டிராக்டர்கள் மற்றும் ஜேடி லிங்க் போன்ற இணைப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது நாம் ஸ்மார்ட் விவசாயத்தை நோக்கி முன்னேறுகிறோம். இது உண்மையில மிகவும் மகிழ்ச்சியானது. அப்புறம் சூரஜ், நீ புரிய வைக்கிற வழி அப்புறம் விவசாயத்தை பத்தி ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேப்பா. எல்லாரும் நம்ம சூரஜுக்காக கை தட்டுங்கப்பா. புதிய கற்பனைகளுடன் புதிய மாற்றங்களை தழுவுவோம். புதிய கண்டுபிடிப்புகளால் தான் விவசாயிகளின் ஒவ்வொரு கனவும் நினைவாகும். தீபக் மற்றும் சூரஜ் ஆயிட்டாங்க இந்த கிராமத்தின் முன்னேற்றத்திற்கு முன்னோடிகளா. என்ன இந்த சூரஜோட புதிய உத்வேகம் மற்றும் புதிய உற்சாகம் இந்த புதிய தலைமுறையின் பிரச்சனைகளுக்கு தீர்வாகுமா?